தமிழ்நாட்டில் என்னதாங்க நடக்குது ஒன்றுமே புரியல. இந்த கடந்த ஒரு மாசத்துல மட்டும் இந்த குற்ற செயல்னு பார்த்தா அவ்வளோ மலிஞ்சு கிடக்குது தமிழ்நாட்டில். யாரை குறை சொல்றது, எந்த அரசை குறை சொல்றதுன்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம சுட்டி காட்டினோம்னா நம்மளை டிஎம்கேக்காரன்ட்டு ஒரு சைடு முத்திரை குட்டிடுவாங்க. ஏன்னா தமிழக காவல்துறை கண்காணிப்பு வந்து முழுசாக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. அப்படி இருக்கிற அந்த முதல்வர் விஜய்கிட்ட அந்த கண்காணிப்பு துறை காவல்துறை இருந்தும் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தா அவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு தீர்வு ஒரு வகையில் இருந்தாலும் அதற்கு என்ன காரணம்னு அமைச்சர்கள்லாம் பதில் கூறினாலும் இவ்வளோ குற்றம் நடக்கிறதுக்கு ஏன் இவங்க அலட்சியமாக இருக்காங்கங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தா அவ்வளோ குற்ற செயல்கள், கொலை, மோசடி, இப்படி பல்வேறு குற்றங்கள், பாலியல் வன்கொடுமை, சிறுமி பாலியல் தொந்தரவு, இப்படி ஏராளமான குற்றங்கள் இந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கு. இதை யாருமே மறுக்கவும் முடியாது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு மாணவனை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி செய்தியில் பார்த்தாக்கா திருவெட்டூரில் பள்ளி மாணவனை ஒரு 30 பேருக்கு மேலே அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு இடையிலேயே சண்டை நடந்து ஒரு குரூப்பு இன்னொரு மாணவனை அடித்து கொன்றுருக்கு. இப்படி டெய்லி பத்திரிக்கையிலையும் செய்தியிலையும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோ திறந்தாவே கொலை, கொள்ளை, பாலியல் மோசடி, பொருளாதார மோசடி, இதில் பதவி வாங்கி தரேன்ட்டு லஞ்சம், இப்படி ஏராளமான வீடியோக்களை நம்ம டெய்லி ஃபேஸ்புக்கை திறந்தாவே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தமிழக அரசு கண்ணுக்கு போகுதா இல்லையா, இதையெல்லாம் அவங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. உதாரணத்துக்கு நம்ம சில செய்திகளை மட்டும் இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்கிறோம் பாருங்கள், என்னென்ன குற்ற செயல்கள் நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்துலேருந்து. இது போன்ற நமக்கு தெரியாத செயல்கள் நிறையா இருக்குது. அது சிலதை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம், மக்கள் நீங்கள் தெரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தாக்கா, கோவையில் அமுதன் கொலை வழக்கு, கல்லூரி மாணவன். இவர் வந்து கஞ்சா பழக்கம் இந்துஸ்தான் கல்லூரியில் அதிகமாக புழங்குறாங்க என்று போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் அவரை அடித்து கொலை செய்யப்பட்டது ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக வந்திருக்கு. அடுத்தது திருநெல்வேலியில் இரட்டை கொலை வழக்கு, அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்று பள்ளி மாணவரை அடித்து கொலை. அடுத்தது பார்த்தா பாலியல் வன்முறை கோவையில் கடந்த மாதம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சது இந்த மாதம் கேஸு வந்திருக்கு. அதுபோல் போலி மின்னஞ்சல் மூலமாக பதவி வாங்கி தரேன்ட்டு ஆதோ அர்ஜுனா மின்னஞ்சல் மூலமாக பதவி வாங்கி தரேன்ட்டு 8 கோடி ரூபா மோசடி நடந்திருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா விஷயங்கள் வந்து இந்த கடந்த ஒரு மாதத்தில் அதிகமான குற்ற செயல் நடந்திருக்கு. அதே மாதிரி ரவுடி கொலை, இப்படி நிறையா ஏராளமாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்குது, யாருடைய ஆட்சி நடக்குது, காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கன்னு சொல்கிற விஜயுடைய ஆட்சியில் நாங்கள் வந்தால் எல்லா குற்ற செயல்களையும் நீக்கிடுவோம், போதை பழக்க வழக்கமே இல்லாமல் ஆக்கிடுவோம் தமிழகத்தை மராத்தான் ஓடினார். அதே மாதிரி மதுக்கடைகளை மூடுவேன்றார். இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த ஒரு மாதத்துலேயே இவ்வளோ குற்ற செயல் நடக்குது. இதையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் நம்ம சொல்லி காமிச்சோம்னா நம்மளை திமுக காரங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க.